Hello friends. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு சீக் பார் அப்படின்ற ஒரு விட்ஜெட் இருக்குது. ஸோ அந்த சீக் பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சீக் பார் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ப்ரோக்ரஸ் பார் அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஹரிசாண்டல் ப்ரோக்ரஸ் பார் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். ஸோ ஹரிசாண்டல் ப்ரோக்ரஸ் பாரில் பார்த்தீங்கன்னா நம்ம டிட்டர்மினன்ட் அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூவில் பார்த்துருந்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து நம்ம இன்க்ரிமெண்டலாக ஒரு 10 ஆவோ இல்லை 1 ஆவோ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுற மாதிரி மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். பட் அதே தான் பார்த்தீங்கன்னா சீக் பார் அப்படிங்கிறதும் இன்ஸ்டட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சீக் பாரில் வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். தட் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வால்யூம் பாரோ இல்லை பிரைட்னஸ் பாரோலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லைன் மாதிரி இருக்கும். தட் ரைட் கார்னர் வந்து மேக்ஸிமம் வேல்யூவாகவும் லெஃப்ட் கார்னர் வந்து மினிமம் வேல்யூவாகவும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. தட் அதை நம்ம மினிமம் வேல்யூலேருந்து நம்ம ட்ராக் பண்ணும்போது இப்போ சென்டர் பாயிண்ட் வச்சா நம்ம 50% பிரைட்னஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ரைட்டு கொண்டு போயிட்டோன்னா நம்மளுக்கு 100% பிரைட்னஸ் மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் அந்த பிரைட்னஸ். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வால்யூமுக்கும் சொல்லுவாங்க. ரைட் கார்னர் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வால்யூம், லெஃப்ட் கார்னர் இருந்துச்சுன்னா மியூட், மினிமம் வால்யூம் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் பிளேயர்லாம் நம்மளுக்கு அந்த சீக் பார் கீழே பார்ப்போம். அந்த மியூசிக்கோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த சீக் பார் இருக்கும். எக்ஸாம்பிள் 5 minutes சாங்னா நம்மளுக்கு அந்த 5 minutesக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த சீக் பார் கொடுத்துருப்பாங்க. 2.5 minutes சாங் முடிஞ்சுன்னா சீக் பார் சென்டரில் வந்து இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா சீக் பார். இதில் நம்ம ப்ரோக்ரஸ் பாரும் யூஸ் பண்ணலாம். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சில மியூசிக் பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ மீன் இப்போ 2 minutesல சாங் பிளே ஆகிட்டுருக்குன்னா அது சீக் பார் வந்து நம்ம லைட்டாக ட்ராக் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அது 3 minutesக்கு 1 minute ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கேசஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சீக் பார் அப்படிங்கிறது போகிறோம். அதர்வைஸ் நம்ம வந்து ப்ரோக்ரஸ் பாரை யூஸ் பண்ணிக்கலாம். மியூசிக்கே கூட நம்ம ப்ரோக்ரஸ் பார் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். பட் சீக் பார் அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணுற நம்ம அந்த ட்ராக் பண்ணுற இதை வந்து நம்மளுக்கு ட்ராக் பண்ண முடியும். தட் நம்மளே வந்து அதை செக் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 0 seconds இருக்குன்னா அந்த ஆஃப் த பார்க்கு வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அதோட கண்டென்ட் வந்து 50% மூவ் ஆன மாதிரி நம்மளுக்கு கணக்காயிக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம சீக் பார் யூஸ் பண்ணணும். சீக் பார்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக் பாரில் நார்மல் சீக் பார் அப்படின்னு இருக்கும். இதெல்லாமே நம்ம யூஸ்வலாக பார்த்துருப்போம். நார்மலாக நம்ம மியூசிக் பிளேயரில் அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற அந்த சீக் பார் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்க்ரீட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. இந்த டிஸ்க்ரீட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சீக் பாரில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து எவ்வளோ வேணாலும் ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 minutes ஆகுனா நம்ம ட்ராக் பண்ணால் 1 minute போகும், 1.5 minute போகும், இல்லை 1 minute 20 seconds, 1 minute 24 seconds நம்ம ட்ராக் பண்ணுற அதோட டென்சிட்டியை பொறுத்து நம்மளுக்கு அந்த இது சேஞ்ச் ஆகும். பட் டிஸ்க்ரீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்துட்டு நம்ம அந்த டிஸ்க்ரீட் வேல்யூ நம்ம சொல்லியிருக்கும் போது கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த டிவைட் ஆகிட்டு டிஸ்க்ரீட் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அந்த டிஸ்க்ரீட் பாயிண்ட்டை வச்சு நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 100 வரைக்கும் நம்மளுக்கு 10 டிஸ்க்ரீட்டாக இருக்குன்னா இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 0க்கு அடுத்து எனக்கு 10 தான் வரும். இடையில அந்த 0, 5, 6, 7, 8 என்னால் அதுவுமே பண்ண முடியாது. 0 to 100ல எனக்கு 10 தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ராக் பண்ணால் 10க்கு வரும், செகண்ட் டைம் ட்ராக் பண்ணால் 20க்கு வரும். அந்த மாதிரி போகிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். அதை வந்து டிஸ்க்ரீட் அப்படின்னு சொல்லிப்பாங்க. டிஸ்க்ரீட் வேல்யூஸ் கண்டினியூஸ் வேல்யூஸ் இல்லாமல் நம்மளுக்கு டிஸ்க்ரீட் வேல்யூஸாக கொடுத்துருப்பாங்க. அதான் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க்ரீட் சீக் பார் அப்படிங்கிறது. அந்த 2 சீக் பார் பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இது விட்ஜெட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே சீக் பார் அப்படிங்கிறது இருக்கும். சீக் பார் டிஸ்க்ரீட் அப்படின்னு 2 கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ப்ரோக்ரஸ் பார், இந்த 2 சீக் பார் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ரெண்டையும் அகைன் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இந்த சீக் பாருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 சீக் பாருக்கும் நம்ம சீக் பார் இனிஷியலாக பட்டன் வந்து வச்சுக்க போகிறோம். அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சீக் பாரோட வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த சீக் பாருக்கு வந்து எகெயின் நம்ம ப்ரோக்ரஸ் பாருக்கு இல்லை ரேடியோ பட்டனுக்கு இல்லை இமேஜ் பட்டன் இந்த செக் பாக்ஸ்க்கு எப்படி நம்ம சேஞ்ச் லிசனர் இருக்கோ அதே மாதிரி நம்மளுக்கு அந்த சீக் பாருக்கும் நம்ம அந்த சீக் பார் வந்து நம்ம எப்படியும் அந்த வேல்யூ சேஞ்ச் தான் பண்ணுறோம். அந்த சீக் பார் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு லிசனர் கால் ஆகும். அந்த லிசனரில் வந்து இப்போ நம்ம மோஸ்ட் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே மோஸ்ட் சிங்கிள் மெத்தட்ஸ் தான் இருக்கும். சாம் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சிங்கிள் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படி இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோர் தென் 1 மெத்தட் இருக்கும். நம்மளுக்கு 3 மெத்தட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த என்ன மெத்தட் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அந்த 3 மெத்தட்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி நம்ம எப்படிலாம் சேஞ்சஸ் வந்து லிசன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தட் நம்மளுக்கு டிசைன் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த சீக் பார் வந்து மேட்ச் கன்ஸ்டன் கொடுத்துக்கிறேன். தட் நம்மளுக்கு ஃபுல் விசிபிலிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த டிஸ்க்ரீட் சீக் பார் போத் நார்மல் சீக் பார் ரெண்டையும் நான் டாப் அண்ட் பாட்டமில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பட்டன் அது கீழே ரெண்டுமே வர மாதிரி வச்சுக்கலாம். அந்த பட்டனில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து ஃபர்ஸ்ட் சீக் பாரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கும். செகண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் செகண்ட் சீக் பாரோட பட்டன்
ப்ரோக்ரஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு டினோட் பண்ணுற மாதிரியும் நம்ம 2 பட்டன் வச்சுருக்கோம். ஸோ ஒன்ஸ் இதோட டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 பட்டனுக்கும் மேலே ஒன்று கீழே ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 பட்டனும் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதோட ஐடி பார்த்தீங்கன்னா நார்மல் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ இதோட நேம் அண்ட் ஐடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிட் அப்படின்னு வச்சுட்டு, ஸோ இந்த ப்ரோக்ரஸ் பாருக்கு நான் ப்ரோக்ரஸ் பார் சீக் பார் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ இந்த சீக் பாருக்கு வந்து சீக் பார் டிஸ்கிரிட், ஸோ சீக் பார் டி அப்படிங்கிற ஐடி வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ தட் நம்ம டேரெக்டாக இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுக்கும் நம்ம வேல்யூஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் சீக் பாருக்கு நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம 2 பட்டனையும் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் டாட் செட் ஆன் கிளிக் லிஸ்னர். ஸோ நம்ம என்ன சிந்தட்டிக் அந்த இம்போர்ட் பண்ணல, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வரல. ஸோ நார்மல் டாட் செட் ஆன் கிளிக் லிஸ்னர். ஸோ இந்த நார்மலோட செட் ஆன் கிளிக் லிஸ்னரில் பார்த்தீங்கன்னா இந்த சீக் பாரோட வேல்யூ வந்து நம்ம ஜஸ்ட் எடுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ தட் இனிஷியலாக நம்ம வேல்யூ பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இனிஷியல் வேல்யூ வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ தட் இந்த சீக் பாருக்கு நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ நம்ம ப்ரோக்ரஸ் பாருக்கு பார்த்த மாதிரி மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து மினிமம் வேல்யூ 0னும், ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வந்து நான் 100 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ரோக்ரஸ் அப்படின்னு நம்மளுக்கு இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம எவ்வளோ ப்ரோக்ரஸாக போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் இப்போ நம்ம 0 to 100 அப்படின்னு கொடுக்குறோன்னா நம்ம ப்ரோக்ரஸ் வந்து 0.1 அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம 0. இப்போ சம்வேர் இடையில ப்ளேஸ் பண்ணும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 27.1 27.5 அந்த மாதிரி இருக்கும். 1 அப்படின்னு ப்ரோக்ரஸ் பார் கொடுத்தோம்னா நம்ம எவ்வளோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலும் பாயிண்ட் வேல்யூஸில் வராமல் ஏதோ ஒரு சம் இன்டீஜர் வேல்யூஸ் தான் வரும். 5, 10, 20, 25, 23, 22 அந்த மாதிரி வரும். 5 அப்படின்னு கொடுத்தோம்னா 5, 10, 15ஸில் வரும். 10 கொடுத்தோம்னா 10, 10 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 கொடுக்குறேன். ஸோ அது நம்மளுக்கு ஈவன் நம்பர்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ நம்ம எங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலும் 1, 2, 4, 6, 8 இல்லை 24 இல்லை 48 அந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ் தான் வரும். ஸோ தட் இது கொடுத்தாச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து நான் இங்கே 100 கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி செகண்ட் டிஸ்கிரிட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் எகெயின் இதுலேயும் நம்மளுக்கு அந்த மேக்ஸிமம் மினிமம் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 10 அப்படின்னு இருக்குது. ஸோ ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது இங்கேயும் நம்மளுக்கு 3 அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் நம்ம வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணுறதுனால இதுலேயும் நம்ம 100 இல்லை 50 அந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ 50 கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 50 டிஃப்ரெண்ட் அந்த லைன்ஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ நான் 25 கொடுத்துக்கிறேன். ஸோ அதை நம்மளுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 25 ப்ரோக்ரஸ் வந்து 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ தட் அது கரண்ட் ப்ரோக்ரஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக இருக்கும். ஓகே, ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூ அப்படிங்கிறது அந்த ப்ரோக்ரஸ் கரண்ட்டோட வேல்யூ எடுத்துருக்கு. ஓகே, ஸோ நம்ம ப்ரோக்ரஸ்லாம் செட் பண்ணியாச்சு. ஸோ தட் நார்மல் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சீக் பாரோட வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ தட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சீக் பாரோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்லும். ஸோ நான் டோஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டோஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து நார்மல் டோஸ்ட் பாருக்கு, இந்த நார்மல் சீக் பாருக்கு. ஸோ நார்மல் சீக் பார் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ சீக் பார் அப்படின்னு இருக்கும் நேம். சீக் பார் டாட் ப்ரோக்ரஸ். ஸோ இந்த ப்ரோக்ரஸ் வந்து நம்மளுக்கு கரண்ட் வேல்யூ ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். ஸோ டோஸ்ட் டாட் லென்த் லாங் டாட் ஷோ. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம நார்மல் சீக் பாரோட ஃபங்க்ஷனாலிட்டி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் இன்னொரு பட்டன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிட் அப்படின்னு வச்சுருந்தோம். ஸோ டிஸ்கிரிட்டுக்கு செட் ஆன் கிளிக் லிஸ்னரில் இங்கே டிஸ்கிரிட்
ஸோ டிஸ்கிரிட் சீக் பாரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே சீக் பார் டி டாட் ப்ரோக்ரஸ். ஸோ இந்த ரெண்டும் நார்மல் பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்த ரெண்டு சீக் பாரோட வேல்யூஸ் நம்மளுக்கு எடுத்துரும். ஸோ இந்த சீக் பார் இது வந்து நார்மல் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இது முடிச்சுட்டு நம்ம இப்போ இந்த சீக் பாருக்கு வந்துட்டு இப்போ ட்ராகன் நம்ம அந்த ஆன் கிளிக் லிசனர் வந்து ஆன் செக் சேஞ்ச் லிசனர் மாதிரி நம்மளுக்கு அந்த ட்ராக் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு லிசனர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிசனர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக் பார் சேஞ்ச் லிசனர் அப்படின்னு இருக்கும். ஸோ தட் நம்ம அந்த பட்டனுக்கு வந்து அந்த லிசனர் செட் பண்ணும்போது நம்ம அந்த பட்டன் ட்ராக் பண்ணும்போது நம்மளுக்கு லைவாக வந்து அதில் கேப்சர் பண்ண முடியும். ஸோ அந்த லிசனர் வந்து எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சீக் பாரோட நேம் போட்டுட்டு ஸோ சீக் பார் டாட் செட் ஆன் சீக் பார் சேஞ்ச் லிசனர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சீக் பார் சேஞ்ச் லிசனரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஓவர்ரைட் மெத்தட்ஸ் வரும். ஸோ இதுக்கு வந்து இப்போ நார்மலாக நம்ம இந்த ஆன்கிளிக் லிசனருக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரே மெத்தட் தான் இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம ஜாவாலேயோ இல்லை அந்த இன்டர்ஃபேஸை வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கிரியேட் பண்ணி போடணுன்னாலும் நம்ம அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். அதுக்குள்ளே ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அந்த ஆன் கிளிக் அப்படிங்கிற மெத்தட் இருக்கும். ஸோ ஒரே மெத்தட் இருக்கங்காட்டி நம்ம டேரெக்டாக அதை வந்து லாம்டாவில் பாஸ் பண்ணங்காட்டி நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ தட் நம்ம நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு அந்த ஆன் சீக் பார் சேஞ்ச் லிசனர் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஆப்ஜெக்ட் ஒன்று அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்ஸ்ட்ராக்ட் இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் அதோட டைப் பார்த்தீங்கன்னா, ஸோ ஜாவாவில் பார்த்தீங்கன்னா நியூ ஆன் சேஞ்ச் வியூ டாட் ஆன் சீக் பார் சேஞ்ச் லிசனர் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுவோம். இல்லை நியூ அப்படிங்கிறது கிடையாது, ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட டைப் வந்து சீக் பார் டாட் ஆன் சீக் பார் சேஞ்ச் லிசனர். ஸோ இந்த சீக் பார் சேஞ்ச் லிசனருக்கு உள்ள வந்து நம்மளுக்கு ஓவர்ரைட் மெத்தட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஓவர்ரைட் மெத்தட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் ஓவர்ரைட் மெத்தட் வந்து ஆன் ஸ்டார்ட் ட்ராக்கிங் டச் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆன் ஸ்டார்ட் ட்ராக்கிங் டச் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ இந்த ஆன் ஸ்டார்ட் ட்ராக்கிங் டச் அப்படிங்கிறது என்ன மெத்தட், ஸோ என்ன ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம அந்த சீக் பார் வந்து டச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னே இந்த கால் பேக் வந்து கால் ஆகும். ஸோ தட் நமக்கு அது ஸோ அந்த கால் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த சீக் பாரை டச் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ இல்லையோ நம்ம டச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இந்த கால் பேக் ஃபஸ்ட்டு கால் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட்டு மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த 2 ஃபங்க்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓவர்ரைடில் செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்டாப் ட்ராக்கிங் டச் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆன் ஸ்டாப் ட்ராக்கிங் டச் அப்படிங்கிறது நீங்கள் அந்த சீக் பாரை ட்ராக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாப் பண்ணுற டைமில் ஸ்டாப் பண்ணும்போது கை எடுக்கிற அந்த டைமில் வந்து நம்மளுக்கு இந்த கால் பேக் கால் ஆகும். ஸோ தட் நம்ம அந்த சீக் பார் விட்டு வெளியே வரோம் அப்படின்னு டினோட் பண்ணுறதுக்காக இந்த கால் பேக் ஒன்று கால் ஆகிருக்கும். ஸோ அடுத்து லாஸ்ட் இன்னொரு மெத்தட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட் நம்மளுக்கு ஆன் ப்ரோக்ரஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது. ஸோ நம்ம அந்த சீக் பாரை வந்து சம் வேல்யூஸ் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ தட் நம்ம சேஞ்ச் பண்ண வந்து நம்மளுக்கு அந்த சேஞ்சஸ் கம்ப்ளீட் ஆகிருக்காது. அது நம்ம இந்த ஆன் ஸ்டார்ட் ட்ராக்கிங் டச்லையும் ஆன் ஸ்டாப் ட்ராக்கிங் டச்லையும் இடையில இருக்கும். பட் நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிருக்காது. ஒன்ஸ் நம்ம அந்த கை எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட ப்ரோக்ரஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, ஸோ தட் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகலைனாலும் இடையில சம் இன்டர்மீடியட்டில் இருக்கனாலும் அந்த ப்ரோக்ரஸோட வேல்யூ எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ வந்து இந்த கால் பேக் ஆகும். ஸோ தட் நம்மளுக்கு அந்த சீக் பாருக்கு 3 கால் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் காப்பி பண்ணி அந்த சீக் பார் டிஸ்கிரிட்டுக்கும் நாங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். சேம் அதே ஓவர்ரைட் மெத்தட்ஸ் தான் நம்மளுக்கு வரும். ஸோ நம்ம இப்போ நார்மலாக ஆன் கிளிக் லிசனர் எழுதினாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் எழுதியிருக்கணும். ஆக்சுவலாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஸோ அந்த ஆப்ஜெக்டோட டைப் வந்து இந்த சீக் பார் அந்த ஆன் கிளிக் லிசனர் அப்படின்னு போட்டு ஸோ அந்த ஓவர்ரைட் மெத்தடில் வந்து ஆன் கிளிக் அப்படின்னு இருக்கும். ஸோ தட் நம்மளுக்கு அந்த சாம் கன்ஸ்ட்ரக்டர் வந்து சிங்கிள் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கிறதுனால அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாம்டாவில் போட்டிருக்கோம். அதனால தான் இங்கே ஆன் கிளிக் லிசனருக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை ஆன் கிளிக்குள்ளே என்ன மெத்தட் போடுமோ அதை டேரெக்டாக நம்ம இங்கேயே போட்டிருக்கோம். ஸோ அதான் இதுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம எல்லாத்துக்கும் டோஸ்ட் போடலாம். ஸோ டோஸ்ட்டில் வந்து எப்போல்லாம் ஸ்டார்ட் ட்ராக்கிங் டச் ஆகுதோ அப்போ வந்து ஸோ அது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நார்மல் சீக் பார் ஸ்டார்டட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு சீக் பாரோட ப்ரோக்ரஸ் வேல்யூ நம்மளுக்கு இங்கே வராது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது அந்த ப்ரோக்ரஸ் பார் இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை காப்பி பண்ணி என்ன பண்ணிக்கிறேன்னா கீழேயும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நம்ம இதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கங்காட்டி இந்த கண்டெக்ஸ்ட் வந்து இந்த சீக் பாரோட இந்த ஆப்ஜெக்டோட கண்டெக்ஸ்ட் எடுத்துக்கும். ஸோ இதை நம்ம மெயின் ஆக்டிவிட்டி டாட் திஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அந்த எரர் போயிடும்.
ஸோ மெயின் ஆக்டிவிட்டி திஸ் கொடுத்தாலும் நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ட் ஸோ தட் நம்மளுக்கு அந்த கண்டெக்ஸ்ட் எடுத்துக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே தேர்ட் டோஸ்ட்லேயும் நம்ம இங்கே இந்த டோஸ்ட் மெசேஜ் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த சீக் பாரோட இது மட்டும் தான் இருக்கும். ஸோ சீக் பாரோட ஆப்ஜெக்ட் நம்ம என்ன சீக் பார் கால் பண்ணுமோ அந்த சீக் பார் கால் பேக் வந்து எந்த சீக் பாருக்கு கால் பண்ணுமோ அந்த கால் பேக் வந்து நம்மளுக்கு அந்த கால் பேக் எந்த சீக் பார் கால் இருக்கோ அந்த சீக் பார் வந்து நம்மளுக்கு பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆன் ப்ரோக்ரஸ் சேஞ்சர் அப்படிங்கிற கால் பேக்கில் என்னெல்லாம் வேல்யூஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சீக் பார் அப்படிங்கிற ஒரு ஸோ எந்த சீக் பார் கால் பண்ணணும் சீக் பார் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்து ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது ஒன்று வரும். ஸோ ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம 0 to 100 கொடுத்துருக்கோம். ஸோ யூசர் வந்து சம் 50ல் ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்கே தான் கிடச்சிருக்கும். ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அடுத்து ஒரு பூலியன் வேல்யூ வந்திருக்கும். ஸோ அந்த பூலியன் வேல்யூ நம்ம இப்போதைக்கு பார்க்க தேவையில்லை. ஸோ இந்த இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சீக் பாரோட வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ நார்மல் ஸோ இங்கே வந்து ஸ்டாப்டு அப்படின்ட்டு போட்டுக்கலாம். ஸோ ஸ்டாப்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் சீக் பார் ரன் வேல்யூ ஃபிக்ஸ்டு அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ வேல்யூ ஃபிக்ஸ்டில் அந்த சீக் பாரோட கரண்ட் வேல்யூ போட்டுக்கலாம். ஸோ சீக் பாரோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த சீக் பார் டாட் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது எடுக்க தேவையில்லை. நம்மளுக்கு இங்கே ப்ரோக்ரஸ்லேயே அந்த வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம அந்த ப்ரோக்ரஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் இதே அந்த 3 டோஸ்ட் மெசேஜ் வந்து நம்ம இங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த ஸோ இது வந்து நார்மல் சீக் பாருக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்னா டிஸ்கிரீட் சீக் பார் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து சேம் அதே செகண்ட் மெத்தடை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நார்மல் சீக் பாருக்கு பதில் இங்கேயும் டிஸ்கிரீட் சீக் பார். ஸோ டிஸ்கிரீட் சீக் பார் வந்து இங்கே ஸ்டாப்டு. ஸோ நம்மளுக்கு இங்கே ஸ்டாப் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ ஸ்டாப்டு அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ தேர்ட் லைன் இங்கே காப்பி பண்ணி சேம் அதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் வந்துட்டு நார்மல் சீக் பாருக்கு பதில் இங்கே டிஸ்கிரீட் ஸோ வேல்யூ வந்து ப்ரோக்ரஸ் சேம் அதே ப்ரோக்ரஸ்லேருந்து வந்திருக்கும். ஸோ தட் நம்ம இதை ரன் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறக்கு. ஸோ நம்மளுக்கு அப்ளிகேஷன் இங்கே ரன் ஆயிடுச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா நார்மலோட வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ப்ரோக்ரஸ் 2 கொடுத்துருந்தோம். ஸோ அந்த 2 அப்படிங்கிறது டிஸ்பிளே இருக்குது. ஸோ அடுத்து டிஸ்கிரீட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்கிரீட் வேல்யூ இனிஷியலாக 1 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ டச் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ரோக்ரஸ் டச் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ தட் நம்மளுக்கு அந்த டிஸ்கிரீட் பார் ஸ்டார்டட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ நானும் வேல்யூஸ் இப்போ வந்து 0ல் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் அந்த 0 அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அடுத்து நான் இப்போ செகண்டுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த டிஸ்கிரீட் பார் வந்து ஃபிக்ஸ்டு 1 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ நானும் கை எடுக்கல பட் அந்த வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணாக நம்மளுக்கு அந்த டோஸ்ட் மெசேஜ் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நான் 3க்கு போகிறேன் அதே மாதிரி போகிறேன்னா அந்த வேல்யூஸ் வந்து லைனாக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். ஸோ நம்மளுக்கு 4, 5, 6 அப்படிங்கிறது வந்துட்டுருக்கும். ஸோ இது டோஸ்ட்டில் போட்டிருக்கங்காட்டி நம்மளுக்கு இப்போ நம்ம அந்த டச் பார்லேருந்து கை எடுத்தாலும் நம்மளுக்கு அந்த டோஸ்ட் மெசேஜ் வந்து கம்ப்ளீட்டாக அந்த டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த லாஸ்ட் டோஸ்ட் மெசேஜ் வரும். ஸோ அதனால் இன்னும் நான் அந்த பார்லேருந்து நான் ரிமூவ் பண்ணல கையை. ஸோ தட் நம்மளுக்கு அந்த 10 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸோ இப்போ நான் வந்து 9 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ அதுலேருந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ தட் நம்ம எகைன் கொஞ்சம் மூவ் ஆயிருக்கு. ஸோ மூவ் ஆகி முடிச்சோடனே நம்மளுக்கு அந்த லிசனர் வந்து கால் ஆகிருக்கும். ஸோ அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப்டு எப்போ கை எடுத்தோமோ அப்போவே நம்மளுக்கு இந்த கால் பேக் கால் ஆகிருக்கும். பட் நம்ம இங்கே டோஸ்ட்டில் போட்டிருக்கங்காட்டி நம்ம அந்த டோஸ்ட் எல்லாமே லைனாக கம்ப்ளீட் ஆகி முடிச்சுட்டு தான் நம்மளுக்கு இதாகும். ஸோ இப்போ டிஸ்கிரிட்டோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் டச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோடனே நம்மளுக்கு அந்த சீக் பார் ஸ்டார்டர் அப்படிங்கிறது வரும். ஸோ நம்மளுக்கு அந்த வேல்யூ கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த வேல்யூ 100 வரைக்கும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு போனாலும் 1, 2, 3 அப்படிங்கிறது 100 வரைக்கும் நம்மளுக்கு போகும். ஸோ இப்போ நான் பாதியில் போயிட்டு ஸோ நான் அப்படி கை எடுத்துட்டேன்னா எடுத்தோடனே நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து சீக் பார் ஸ்டாப்டு அப்படிங்கிற கால் பேக் வந்து நம்மளுக்கு கால் ஆயிருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த 3 ஃபங்க்ஷனில் எந்த ஃபங்க்ஷன் வேணுமோ போட்டுக்கலாம். ஸோ நம்ம 3 ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக 3மே போட்டாகணும். ஸோ தட் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நான் போட மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டில் எரர் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம். இன்டர்ஃபேஸில் வந்து 3 மெத்தட் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 மெத்தட் கண்டிப்பாக நம்ம ஓவர் ரைட் பண்ணி ஆகணும். ஸோ தட் நம்மளுக்கு இல்லைன்னா இந்த இதை வந்து அப்ஸ்ட்ராக்டாக டிஃபைன் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு அப்ஸ்ட்ராக்டாக டிஃபைன் பண்ண வேண்டியதில்லை. அதனால் நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணலனாலும் ஜஸ்ட் இந்த கமெண்ட் டோஸ்ட் பண்ணிட்டு இந்த டோஸ்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு மற்ற நம்ம எந்த ஃபங்க்ஷன் வேணுமோ அந்த ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த சீக் பார். ஸோ சீக் பார் நம்மளுக்கு எந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதான் சீக் பார் அப்படிங்கிறது. ஸோ தேங்க்யூ.